வணக்கம். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பற்றி ஒரு பஞ்சாயத்தே ஓடிட்டுருக்குது. எல்லோரும் வாய்க்கால் தண்ணியில் நிறைய முளைச்சி இந்த மாதிரி தான் பூ பூத்துருக்குது, இதுவா மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்னு நிறைய பிக்சர் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடையாதுங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி. இதே நல்லா பார்த்துக்குங்க. இது இந்த மாதிரி ஒரு இலைய கிள்ளி நம்ம தேய்ச்சோம்னா வெள்ளை கரிசலாங்கண்ணியில் எப்படி கலர் ஆகுதோ அந்த மாதிரி இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடியோட இலையும் கை கருப்பாகணும். அப்போ தான் அது மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி. இப்போ இது மருகு. இன்றைக்கி நான் குளியல் பொடிக்கு வெயில் அடிக்கிறதுனால எல்லாம் நிறைய பொறிச்சு காய வச்சுருக்கிறேன். இது மருகு. இதுவும் குளியல் பொடி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது திருநீற்று பச்சிலை. இதுவும் குளியல் பொடிக்கு சேர்த்திக்கலாம். இது தெவலை. இதுதான் குளியல் பொடியோட ஸ்பெஷலே. இந்த தெவலையை போட்டால் ரொம்ப மணக்க. அரைக்கிற பக்கமே என்ன நீங்கள் கொண்டு வர்ற பொடி மட்டும் இவ்வளோ மணமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது மாஸ்பத்திரி. இது மாதிரி இந்த ஹெர்பலெல்லாம் நம்ம தான் உண்டு பண்ணிக்கணுங்க. கடையிலையெல்லாம் விற்காது. கடையில் எங்கேயாச்சும் விற்று பார்த்துருக்குறீங்களா? மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, குப்பை மேனின்னு இந்த செடியெல்லாம் நம்ம தான் வளர்த்திக்கணும். நம்மளுக்கு தேவையானதை நம்ம வளர்த்திக்கணும். ஆனால் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க. நானே பேக்கில் போட்டு இதை நிறைய பேர்த்துக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்குறேன்.